போராட்டம் நடத்தும் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல முடிவு எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நேற்று எங்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முடிவு அவங்களோட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி அது சார்ந்து சில விஷயங்களை உள்வாங்கியிருக்கிறார்கள். போராட்டம் செய்வர்கள் மட்டுமல்ல, அதற்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் எதிர்பார்க்கிற தரப்பையும் கூப்பிட்டு பேச போறாங்க. பேசி ஒரு நல்ல முடிவாக சுமூகமாக எல்லாருக்கும் அது ஒத்துக்கொள்கின்ற ஒரு முடிவாக கண்டிப்பாக. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி 3வது நாளாக போராட்டம் நடத்த வந்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் 3வது நாளாக போராட்டம் நடத்த வந்தனர். போராட்ட களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ஆங்காங்கே ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது ஆசிரியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் இன்றைக்கு வீதிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை உடையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற எங்களை எப்பொழுதும் ஆசிரியர்கள் அரசு தற்போதைய முதல்வருடைய பாக்கெட்டில் இருப்பவர்களை தவறவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளை இதன் மூலம் நாங்கள் வைக்கின்றோம். இதை தொடர்ந்து இப்படியே சென்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் செல்லுவோம். எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைத்து பேசி அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும், உதவி பெறும் பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய மொத்த மாவட்டத்தை ஒரே நேரத்தில் நாங்கள் இறக்கியிருந்தால் தமிழ்நாடு ஸ்தம்பித்திருக்கும். அதை நாங்கள் விரும்பவில்லை. அனைத்து மாவட்டம் என்றால் தாங்காது. முதலமைச்சர் அழைத்து பேசுவார் என்று நான் நம்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.